ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிட்டா பிளாக். ஸோ இன்றைக்கி முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 2 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா அது ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் நாங்கள் வந்து பிரிஞ்சி இலை மட்டும்தான் போடுவோம், ஏன்னா மற்ற ஸ்பைசஸ் பிடிக்காது. ஸோ பிரிஞ்சி இலை ஒன்றும், வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நல்லா நீல வாக்காக கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். ஸோ இதை ஓரளவு கோல்டன் கலர், அதாவது கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கண்ணாடி பதம் வர்ற அளவு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினக்கப்புறம் புதினா கொத்தமல்லி வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். அப்புறம் தக்காளி 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். ஸோ இது நல்லா மசிஞ்சு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ அது வந்து இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 3 டீஸ்பூன், ஸோ அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். எல்லாம் நல்லா பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதங்கணும். ஓரளவு வதங்கினக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் நல்லா மஞ்சளில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணணும். ஸோ எல்லாம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் உப்பு, ஸோ உப்பு வந்து உங்களுக்கு பிரியாணிக்கு அரிசி நான் 1 கிளாஸ் அரிசி போட்டேன், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தயிர் வந்து நான் சிக்கன் ஊற வைக்கும் போதே தயிர் வந்து 1/2 கப் தயிர் ஊற வச்சேன், ஸோ அதனால் தயிரும் அதிலே ஆட் ஆன் ஆகிருக்கு. தனியாக தயிர் சேர்க்கலை. ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் பச்சை மிளகாய் 4 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா காஷ்மீரி தூளில் தான் நல்லா கலர் கிடைக்கும். ஸோ அதனால் காஷ்மீரி தூள் 4, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு தண்ணி 1 கிளாஸ் ஊற்றி பிரியாணி அரிசியை நல்லா கழுவி போட்டோன்னா எம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி. ஸோ இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாப்பி டே.